அடுத்ததாக வந்து கன்னி ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது? பெருமாள் வழிபாடு. அலர்ஜி, ஓவாமை, சளி தொந்தரவு, சைனஸ், தலை, மயக்கம் ரொம்ப பார்த்துக்கணும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், இதெல்லாம் வந்து கன்னிக்கு அற்புதமாக ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் முடிகின்ற வரையில், அதாவது மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, உறவினர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. அவங்க குடும்பத்தில் அது சொல்கிறேன், அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரம், சத்ரு நாசம், சத்ருக்களை ஜெயிப்பது, எதிரிகளை வெல்வது எவ்வளோ பெரிய விஷயம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், புத்திர சந்தானம் அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடை டக்குன்னு சித்திரை மாதத்துக்கு அப்புறம் நிவர்த்தி ஏற்படும், லாபம் ஏற்படும். அதிகமாக முதலீடுகள், அதிகமான நகை, அதிகமான பணம் பொருளக்கூடிய ராசியில் கன்னி வரும். அதனால் இந்த வாட்டி கன்னிக்கு வந்து இந்த 2026ஆம் ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாக்பாட்டு தான். ரிஷபத்துக்கு எப்படி பலமோ கன்னிக்கு பலம். ஆனால் கன்னி வந்து காதல் அமைப்பில் கவனமாக இருக்கணும். காதல் அமைப்பில் திடீர்னு ரொம்ப ஏதாவது கோவப்படுறது. இந்த கன்னிக்கு பிரச்சனை என்னென்னா ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, தான் சுப்பீரியர்னு கொஞ்சம் நினைக்கிறது, இதெல்லாம் அடக்கி வாசிக்கணும். இல்லைன்னா காதல் புட்டுக்கும். இன்னொரு காதல் வந்தாலும் அதுவும் புட்டுக்கும். காதலில் உங்களுக்கு யாரும் மத்தியஸ்தம் வரானோ அவனுடைய பிரச்சனை பெருசாகிடும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ப வேணாம். காதலில் வந்து ரூமில் கதவை சாத்திக்கின்னு தொப்புனும் இல்லை, ஹோட்டலில் கூட அம்மா தாயே இது வரைக்கும் ஏதாவது இருந்தால் மன்னிச்சுன்னு காலில் விழுந்துரு, இல்லைன்னா காலில் விழுந்துரு, டார்ச்சர் முடிஞ்சிடும். உன்னை வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை கெடுத்துக்காத. ஏன்னா கண்ணி ஓவர் அஃபெக்ஷன் காட்டும். ஆனால் அந்த ஓவர் அஃபெக்ஷன் எப்படி பண்ணணும், கொல்லுடும் ஆளை. எப்பா புரியுதா உனக்கு? புரியுது சார். ஃபோனை எடுக்கலைன்னா ஒரே செகண்டில் 100 ஃபோன் வரும். ஏண்டா எடுக்கலைம்மா, பாத்ரூமில் நம்ம வர்றதுக்குள்ளே நம்ம அது புரியுதா? இதெல்லாம் பிரச்சனை கன்னிக்கு. அதனால் பெருமாள் வழிபாடு, கோவிந்த நாமாவளி சொல்வது அற்புதமான ஏற்றத்தை தரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும், தைரியம் ஏற்படும், இடமாற்றங்கள் காணப்படும், தொழில் மாற்றங்கள் காணப்படும். நல்ல பாஸ்போர்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ராசியில் யார் வருவான்னா கன்னி வருவாங்க. கன்னி வந்து நிறைய ட்ராவல், நிறைய சந்தோஷம், அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் கன்னிக்கு உள்ளது. கன்னிக்கு வண்டி வாகனங்கள், தொழில் அபிவிருத்திகள், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் ஏற்படுவது கன்னிக்கு மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் தரும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும்.